Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 422 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல எப்படியோ லூஃபி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அண்ணன் ஏஸ் அடைச்சு வச்சிருக்க அந்த இம்பல் டவுன் ஜெயிலுக்கு வந்துட்டான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட மெரைன் கப்பல் இருக்குது. நம்மால சிக்கனானா போதும் சதைச்சு எடுத்துருவானுங்க, இல்லாட்டி பெரிய கலவரமாயிரும். பார்த்து பத்திரமா இருந்தான்னா பஞ்சாயத்து இல்ல. இப்போதைக்கு இவங்க ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இங்க சுத்திட்டு இருக்க முடியாது. அதனால போவாவை சீக்கிரமா அவ வந்த வேலையை முடிக்க சொல்லுவான். சார் ரைட்டு அவளை கூப்பிடுவாங்களா? லூஃபிக்கு இங்க அள்ளு விடும். ஏன்னா பஸ்டர் கால் பண்ணும்போது வந்த நேவி ஷிப்ஸை விட இங்க அதிகமாவே இருக்குது. அது ஏன் எதுக்குன்னு கேட்பான். அப்பதான் போவா சொல்லுவான், இந்த இடம் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரான இடம், அதனால இது இங்க தேவை. அவளுக்கு இவன் பஸ்டர் காலை பத்தி பேசினதை கேட்டவன ஷாக் ஆயிரும். ஏன்னா இது வரைக்கும் அவன் அதை பத்தி கேள்வி மட்டும் தான் பட்டிருக்காளே தவிர நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா நம்ம பையன் தான் அதுலயும் பூந்து விளையாட்டு வந்திருக்கானே. அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 வைஸ் அட்மிரல்ஸ், ஒரு 10 நேவி கப்பல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணுவானுங்க. சொல்ல போனா நேவியோட அட்டாக்ல இது ஒரு பயங்கரமான ஆபரேஷன். முக்கியமா எதையாச்சும் காலி பண்ணுனா இப்படித்தான் இறங்குவானுங்க. சரிப்பா அதெல்லாம் நமக்கு எதுக்கு, ஏன் இங்க தான் இருக்கானா என்னன்னு கேட்பான். மேபி அவன் அண்டர் வாட்டர்ல இருக்க கூட வாய்ப்பு இருக்கும்பா. சரி இப்ப மறுபடியும் வெளியே போகணும்ல. லூஃபி மறுபடியும் போவாவோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்து மறைஞ்சுக்குவான். வைஸ் அட்மிரல் மொமோங்கா வர்றான். அவனை எவனுமே கண்டுக்காம அவன் பின்னாடி வந்துட்டு இருக்க போவா ஹன்காக பார்த்துட்டு, வாவ் என்ன ஒரு அழகு, அற்புத அபிநய சுந்தரி, அவளுக்கு முன்னாடி போறவன் முந்திரி, ஆனா அவனுக்கு நீ ஒரு சகோதரி அப்படின்னு சம்பந்தம் இல்லாம அவனுங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. மொத்தத்துல அவளோட அழகை பத்தி காட்டுத்தனமா வர்ணிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த உலகத்திலேயே இவ தான் பியூட்டிஃபுல்லான உமனாமா. இதையெல்லாம் கேட்டு கேட்டு அவளுக்கு சலிச்சு போச்சு. என்னடா இவனுங்க இப்படி கத்திட்டு இருக்கானுங்க, சைலண்டா இருக்க சொல்லடா சொங்கி, காதெல்லாம் வலிக்குது. பேசாம இவனு எல்லாத்தையுமே நான் கல்லா மாத்திட்டுமான்னு கேப்பா. மீசா இதுக்கு முன்னாடி அவ பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு, வேண்டவே வேண்டாமா, அதை விட ஒரு பெரிய அசிங்கத்தை நேவியால ஏத்துக்கவே முடியாதும்பா. அப்ப லூஃபி போவா கிட்ட நம்ம உள்ள வந்துட்டோமாங்கிற மாதிரி நைஸா கேப்பான். அவசரப்படாத, இன்னும் உள்ள போலாம்பா. அப்பதான் அந்த மொம்மாங்கா மொட்டை மண்டைய ஒரு மேட்டர் சொல்லுவான். என்னதான் இவ சி வார்லாடாவே இருந்தாலும் இவ ஒரு பைரட்டு, நியாயப்படி இவெல்லாம் இங்க வரவே கூடாது. ஆனா இங்க கூப்பிட்டு வந்தாதான் வருவேங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டிருந்தா. அதனால வேற வழி இல்லாம கூப்பிட்டு வந்திருக்கான். பட் அதுக்காண்டி ரெட் கார்பெட்ல விரிச்சு உன்னைய கூப்பிட்டு போக மாட்டோம். சி பிரிசம் ஸ்டோன் இருக்குல்ல, அதுல உருவான ஒரு ஹேண்ட் கஃப் அவ கையில மாட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கூட்டு போவானுங்க. அதை போட்டாலும் சும்மா கூட்டு போக மாட்டானுங்க, இவளை கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் கூட்டு போவானுங்க. ஏன்னா திடீர்னு இவ போய் ஏதாச்சும் ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணி விட்டான்னா அது இவனுக்கு தான் பெரிய தலைவலியா மாறிடும். அதனால நாங்க எப்பவுமே பயங்கர சேஃப்டியா தான் இருப்போம்னு சொன்ன உடனே போவாக்கு பீதி ஆயிரும். ஆனா வெளியில காட்ட மாட்டான். லூஃபி கிட்ட நைஸா கேட்டியா லூஃபி, அவன் கம்ப்ளீட்டா செக் பண்ண போறானாமா. அப்படின்னா நீ மாட்டிக்குவே, என்ன பண்ண போறேன்னு கேட்ட உடனே, ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் எப்படியாச்சும் தப்பிக்கிற வழியை பாத்துக்கிறேன், நீ தைரியமா உள்ள போ, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமா. அவளும் எனக்கு எல்லா கண்டிஷனுக்கு ஓகே நான் வரேன் நீர்வாளா. அப்போ அங்க ஜெயில ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா அந்த பகி பையன் இருக்கான்ல, அவன் ஜெயில இருந்து காணாம போயிட்டானாமா. என்னடா சொல்லுங்கன்னு அந்த ஜெயிலோட சீஃப் வார்டன் புலம்பிட்டு இருப்பான். இவனோட பேரு ஹேனியபால். அந்த டைம் ஒரு பொண்ணு வந்து, வைஸ் வார்டன் நம்ம வைஸ் அட்மிரல் மொமோங்கா வந்திருக்காக, கூடவே ஹன்காக்கும் வந்திருக்காக, 7 வார்லாட்ல ஒருத்தங்க என்ன ஒண்ணு வந்துட்டான் எல்லான்னு கிளப்பிட்டு வருவான். இங்க இந்த மெரைன் ஆபீசர்ஸ் தொல்லை தாங்க முடியல. ஓவாவை பார்த்து பயங்கரமா வலின்னு வலிஞ்சு தள்ளுவானுங்க. ஆல்ரெடி கடலை தான் இருக்காங்க, ஆனா இவனுங்க ஊத்துற ஜொல்லுல மொத்த இம்பல் டவுனே மூழ்கிரும் போல. அப்புறம் நீந்தி தான் ஜெயிலுக்குள்ள போனோம், அந்த அளவுக்கு ஊத்துறானுங்க. அப்ப அந்த ஜெயில் டோர் அப்படியே ஓபன் ஆகும். லூஃபி ரெடியாரு, நம்ம உள்ள என்ட்ராக போறோம்பா. உள்ள போகும்போது வாங்க வாங்க வாங்க, வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏண்டா வலது காலை மட்டும் வச்சா இடது காலை மட்டும் கட் பண்ணி கடல்ல யாரா போட முடியும், நன்னாரி பாலிலான்னு திட்டினா நீங்க எந்த கால்ல போனாலும் எங்களுக்கு ஓகேன்னு நாக்க தொங்க போட்டுட்டு பாப்பானுங்க. அவனுக்கு மட்டும்னா பரவாயில்லையே, மொத்த மெரைன் கப்பலுமே அங்க வலிஞ்சு தள்ளிட்டு இருக்கும். ஒரு செகண்ட் போதும் மொத்த வேர்த்தையும் கல்லா மாத்திடுவான். அப்படி எல்லாம் பண்ணா என்ன ஆகும், இவளையும் இந்த ஜெயில புடிச்சு போட்ட மாட்டானுங்களா. பொறுமையா உள்ள போவா. ஏகப்பட்ட டோரு, அதெல்லாம் தாண்டி தான் உள்ளுக்குள்ளேயே போகணும். அங்க ஜெயில கைதிகள்லாம் கத்திட்டு இருப்பானுங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க, எங்களால இங்க இருக்க முடியல, எங்களை வெளியே விடுங்கன்னு. மொமோங்காவும் இப்பதான் அந்த ஜெயில பாக்குறான் போல. என்ன இவ்வளவு டார்க்கா இருக்கு, கண்டிப்பா இது நரகமா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இப்ப என்னன்னா இவங்க உள்ள வந்த மாதிரி தான் இருக்குது, ஆனா இன்னும் கிளியரா ஒன்னும் புரியல. ஏன்னா செக் பண்ணிட்டு தான் அவன் உள்ள விடுவேன்னு சொல்லியிருந்தான். ஆனா இவங்க தான் உள்ள என்டர் ஆயிட்டாங்களே, அதனால ஒரே குழப்பத்தோட வருவா. அப்பதான் அந்த ஹனியபாலுங்கிறவன் பொசுக்குன்னு வந்து, வந்துட்டீங்களா வாங்க வாங்க, நான் தான் ஹனியபால், இந்த ஜெயிலோட வைஸ் வார்டன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு அவன் போவா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆவான். அதுக்கப்புறம் வார்டன் மெகலன் இன்னொருத்தனை பத்தி சொல்லுவான். அவன் இப்ப லெவல் 4ல அவனோட ஆபீஸ்ல இருக்கானாமா. நீங்க அவனையும் மீட் பண்ணணும். அண்ட் இங்க நின்னுட்டு இருக்காளே ஒருத்தி, இவ தான் வைஸ் ஜெயில் மேனேஜர் டொமினோ. இவ தான் நம்ம ஆளுகளை கைட் பண்ண போறா. இப்ப என்னன்னா இவங்க வந்துட்டு சீக்கிரமா போகணும்னு அவசரமா தான் வந்திருக்காங்கன்னு தெரியும். அதனால பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு வைஸ் அட்மிரல் அந்த பக்கமாவும் போவாவை இந்த பக்கமாவும் வர சொல்லுவா. ஏன்னா கம்ப்ளீட்டா செக் பண்றதுக்காக. அப்படி இவங்க உள்ள போகும்போது அந்த டொமினோங்கிறவ பயங்கரமா அந்த ஜெயில பத்தி சொல்லுவா. என்னன்னா இப்ப மட்டும் இவ ஏதாச்சும் தப்பு பண்றான்னு தெரிஞ்சுன்னா அயன் பாட் ஃபில் பண்ண
ஒரு வார்ம் வாட்டர்ல இவள தள்ளிடுவாங்களாமா. அதுவும் அது சாதாரண தண்ணியில 200 டிகிரி செல்சியஸ்ல குதிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க எல்லாத்துக்குமே எப்பவும் தயாரா இருக்கணும்னு சொல்லி இன்னும் பயங்கரமா பேசுவா. அவ அதெல்லாம் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அப்படியே உள்ள பாத்துக்கிட்டே தான் வருவா. அப்ப அந்த ஜெயில எல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிற மாதிரி சொல்லுவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்களாமா. இப்ப புதுசா வந்திருக்கானே நியூ கமரான ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ், அவனும் 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன் தானே. அப்புறம் அந்த crocodile, இவனை எல்லாம் பெரிய பஞ்சாயத்து பண்ணி ஸ்மூத்தா ஜெயில வந்து உட்கார்ந்துட்டானுங்க. இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவா. அதுக்கப்புறம் பிரைவேட் ரூம்னு ஒன்னு திறந்து விடுவா. என்னன்னா அங்கதான் கெஸ்ட் எல்லாத்தையுமே வச்சு கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்களாமா. உள்ள போன உடனே அவ மேல போட்டிருக்க அந்த கிளாக்க தான் எடுக்க சொல்லுவா. ஏன்னா அதை வச்சு எதை வேணாலும் ஹைட் பண்ணலாம், அந்த அளவுக்கு பெருசா இருக்குது. எதுக்காக நான் உங்களை நம்பலன்னு நினைக்க வேண்டாம், எதுவும் சஸ்பிஷியஸா நடந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்ட்டு அங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல காட்டுவா. ஆக்சுவலா இது சர்வேலன்ஸ் காண்டி வச்சிருக்காங்க. இப்ப இங்க சிசிடிவி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அது இங்க இது மானிட்டர் பண்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே அங்க அனுப்பிட்டு இருக்கும். அப்படி இவங்க கேப்சர் பண்ணி காட்டுறத அங்க செக்யூரிட்டி கேமரா ரூம்ல உட்கார்ந்து எல்லாம் வாயை பொளந்துகிட்டு பாப்பானுங்க. இவ பைரட் டெம்பரஸ் ஆச்சே, வாவ் என்ன ஒரு அழகு, அவளை இன்னும் க்ளோஸ் அப்ல பார்த்தா நல்லா இருக்குமேன்னு ஜூம் பண்ணி அவ மூஞ்ச பாப்பானுங்க. அதோட விட்டா பரவாயில்லையே, மொத்த டிவிலயுமே அதை போட்டு வளைச்சு வளைச்சு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. டர்ட்டி டாக்ஸ், இங்க என்னடானா இந்தாங்க இந்த ஹேண்ட் கஃப போட்டுங்க, அப்பதான் நான் கம்ப்ளீட்டா செக் பண்ண முடியும்பா. உடனே அவ நான் என்ன பிரிசனரா ஹேண்ட் கஃப் எல்லாம் போறாங்க, நீ இப்படி பண்றதெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல லுக் விடுவா. அதே நேரம் இங்க லூஃபி உள்ள போறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப என்னன்னா ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் உள்ளதான் இருக்கான். இவங்களும் ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. ஆனா செக் பண்ணுன்னு ஒருத்தி நின்னுட்டு இருக்கா. வெளியில ஏகப்பட்ட மெரைன் கப்பல், ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா போதும் நிலைமை அப்படியே தலைகீழ மாறிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம கேட் ஆஃப் ஜஸ்டிஸ வேற மூடி வச்சிருக்கானுங்க. இவங்க கிட்ட யாராச்சும் ஒரு பைரட் க்ரூ இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பல்ட்டி போட்டாச்சு எஸ்கேப் ஆயிடலாம். இருக்கிறது நம்மளுக்கு 2 பேரு, எது பண்ணாலும் பார்த்து தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி சுத்தி அந்த இம்பல் டவுன் ஜெயில காட்டுறாங்க. ஒக்காமக்கா செக்யூரிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த இடத்தை சுத்தி மொத்தமா கப்பல் தான். இன்னும் 33 மணி நேரத்துல ஏச போட்டு தள்ள போறாங்கன்னு சொல்லி இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.